Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க. இப்படி பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆள்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கரீபியன் பிரைம் லீக் இதுல நடக்கிற 9வது மேட்ச் அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படிங்கறத பார்த்தோம்னா செட் கிட்ஸ் அண்ட் நேவல் பாரடைஸுக்கும் பார்படாஸ் ராயல் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிறதுக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் சேம், விடிய காலையில 4:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் அதே வெனு தான், வார்னர் பார்க் பசெட்ரோ செட் கிட்ஸ்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, பார்த்து நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலை வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு தோணுதாக்குல பிளேயர்ஸா இருக்கட்டும், இல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும், சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம டெலிகிராம் சேனல்ல லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல டாஸ் போட்டதுக்கு அப்புறம் 2 டீம்ல இருக்க பிளேயிங் நம்மள ஏதாச்சும் மாற்றம் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற எல்லா மேட்சுக்கும் லாஸ்ட் 5 மேட்ச் பிளேயர்ஸ் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்ஸ் மாதிரி வந்து கொடுத்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க போய் அதை போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் சேனலை ஏன் ஓபன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெலிகிராம் சேனல்ல எப்ப வேணா பேன் பண்ணலாங்கிற மாதிரி நியூஸ் நிறையவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. கலர் பண்ணி இப்போ வரைக்கும் இந்த பேன் பண்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் பண்ண கிடையாது. சப்போஸ் பேன் பண்ணி திடீர்னு பேன் பண்ணுவாங்க, எப்ப பண்ணுவாங்கிறது நம்மளால கண்டினியூஸா சொல்ல முடியாது. திடீர்னு பேன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கையா தான் நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் இந்த பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். இந்த பர்டிகுலர் பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லியான பிச்சுன்னு தான் வந்து சொல்லணும். இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்களா இருக்கட்டும், பேட் செகண்ட் பண்றவங்களா இருக்கும், வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்க தான் வின் பண்ணுவாங்க, பேட் செகண்ட் பண்றவங்க தான் வின் பண்ணுவாங்க பர்டிகுலரா சொல்ல முடியாது. போத் இன்னிங்ஸ் 2 இதுக்குமே வந்து ஃபேவரா இருக்கும். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸும் வந்து கொஞ்சம் விக்கெட்டிங் எடுப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அந்த மீடியம் ஃபாஸ்ட் போடக்கூடிய பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். செகண்ட் ஆஃப் பவுல் பண்ற ஸ்பின்னர்ஸும் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் தான் ரொம்பவே வந்து அதிக பங்களிப்பு வந்து வகிக்குது. கிட்டத்தட்ட லாஸ்டா இந்த மேட்ச்ல 266 ரன் வரையும் அடிச்சிருந்தாங்க. இந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட 230+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. மோஸ்ட்லி இது ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வெனுவா தான் வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா வெனு ரெக்கார்டை வந்து பார்ப்போம். வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 83 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 38 மேட்சும், பேட் செகண்டா பண்ணவங்க 44 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. போத் இன்னிங்ஸ்ல வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் 167 அப்படிங்கறத அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் கயானா அமேசான் வாரியர்ஸ், ஸோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா 266 ரன் அப்படிங்கிறத லாஸ்ட் மேட்ச்ல வந்து அடிச்சிருக்காங்க. லோவர் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஜமைக்கா தலைவாஸ் தான் 80 ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. பாரதா ஹெட்விட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 18 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல செட் கிட்ஸ் நேவல்ஸை பொறுத்த வரைக்கும் 10 மேட்சும், பார்படாஸ் ராயல்ஸ் வந்து 8 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது ஹெட்விட் ரெக்கார்டும் பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. ஒரு 2 மேட்ச் தான் ஒரு ஆப்பரேட்ல வந்து இருக்காங்க செட் கிட்ஸ் நேவல்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்ததான் நீங்க இன்னும் நம்ம மை ஃபேவரட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்க. நான் சொல்றத நீங்க ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி ரொம்ப ரொம்ப கம்மியாவே வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெபாசிட் பண்ற மணியா இருக்கட்டும், அல்லது வித்ட்ரால் பண்ற மணியா இருக்கட்டும், அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா 5% கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நீங்க வித்ட்ரால் பண்ற மணிக்கு டிடிஎஸும் பிடிக்கிறது கிடையாது. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டியும் வந்து அவங்க பிடிக்கிறது கிடையாது. மாறாக எக்ஸ்ட்ரா 5% கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன்ஸ்ல வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம மேட்சுக்கு ஃப்ரீ கிவ் அவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மறக்காம நம்ம மை ஃபேவரட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து
இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் லெவல்லாம் யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். செட் கிட்ஸ் நேவல்ஸோட பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் எவின் லூயிஸ், பிரிட்டோரியஸ், கைல் மேயர்ஸ், ரூதர்ஃப்ரூட், கிளார்சன், ஓடன் ஸ்மித், மைக்கேல் லூயிஸ், ரியான் ஜான், முகமது மாயின்ஸ், வீராசாமி பெருமாள் அண்ட் ஆண்ட்ரல் நோக்கியா. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா செட் கிட்ஸ் நேவல்ஸோட பாசிபிள் பிளேயிங் லெவல்ஸ்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா பார்படோ ராயல்ஸ் பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் கன்வர், குயின்டன் டீகாக் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. குயின்டன் டீகாக் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆதனாஸ், ஷமர் புரூக்ஸ் அண்ட் ரோமன் பவுல், ஜான்சன் ஹோல்டர், வெலால் கே, ஒபெட் மெக்காய், மகேஷ் தீக்ஷனா, நவீன் உல்லாக் அண்ட் நயும் யங். ஸோ இவங்க தான் பார்படோஸ் ராயல்ஸோட ஒரு பாசிபிள் பிளேயிங் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ரெண்டு டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரும் உங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். செட் கிட்ஸ் நேவல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிளச்சர், கைல் மேரிஸ், ஓடின் ஸ்மித் இவங்க மூணு பேரும் டபுள் ஆப்ஷன் பீக்ல வந்து இருக்காங்க. ஆண்ட்ரூ ஃபிளச்சரை பொறுத்த வரைக்கும் பேட் செகண்ட் பண்றாருன்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. காரணம், இவர் பேட்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு விக்கெட் கீப்பிங் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 12ல இருந்து ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் பேட் செகண்டா பண்ணும்போது இவரோட ரீசன்ட் வைஸ் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்றதோட பேட் செகண்டா பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்க பேட் செகண்ட் பண்ணாதான் இவர்கிட்ட இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல இவர் பேட் செகண்டா பண்ணும்போது இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து பாருங்க. அடுத்த கைல் மேரிஸ் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. லாஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் 2 ஓவர் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கொடுத்திருந்தாங்க. போக போக லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணியிருந்தாரு. 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல இன்னிங்ஸ் 1 டவுன் வந்து இறங்குறாங்க. இன்னிங்ஸ் ஓபன் 1 டவுன் இறங்கும் போது இவர் பேட்டிங்ல இருந்து 25ல இருந்து ஒரு 35 பிளஸ் ரன் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 35 பிளஸ் ரன் அடிக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு 40ல இருந்து ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு கைல் மேரிஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல ஒரு விக்கெட் எடுத்தாலும் ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல விட ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் இருக்கும்போது ஓவரால ஒரு 70ல இருந்து ஒரு 75 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு கைல் மேரிஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஓடின் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 3 ஓவர் பவுல் பண்றதுல போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் டாப் ஆர்டர்ல ஏர்ல விக்கெட்டை இழந்துட்டாங்க, இவர் பேட்டிங் ஆர்டருக்கு வருவாரு அப்படின்னு நீங்க டீம் கேள்வி பண்ணீங்கன்னா வந்து கொடுத்து பாருங்க. பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ஒரு 25 பிளஸ் ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. போத் இந்த பர்டிகுலர் வினோவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லிங்கும் போது டாப் ஆர்டர்ல இருக்கிற ஒரு 4 பிளேயர்ஸே வந்து மேட்சை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த இதுல ஓடின் ஸ்மித்துக்கு பேட்டிங் ஆர்டர் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. பவுலிங் ஆப்ஷன்ல இருந்து கிட்டத்தட்ட அவர் 2 விக்கெட் வரையும் எடுக்கணும். அப்படி எடுத்துட்டாருன்னா அவர் டீம் வரதுக்கு ஒரு சூட்டபிள் ஆப்ஷனா வந்து இருக்கும். அடுத்ததா கார்ன்வால், குயின்டன் டீகாக் அண்ட் ஜான்சன் ஹோல்டர். ஸோ இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. கார்ன்வாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் வந்து எதுவுமே கொடுக்கல. இந்த மேட்ச் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்படி 2 ஓவர் பவுல் பண்றாருன்னா இவர்கிட்ட இருந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 25ல இருந்து ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இவர் வந்து ஒரு டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்றாங்க, தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குயின்டன் டீகாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. அண்ட் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுல டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யாரா மஸ்ட் ட்ரை, அதாவது போத் இன்னிங்ஸ்லயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. குயின்டன் டீகாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றதோட செகண்ட் இன்னிங்ஸ்ல இவரோட ஃபேண்டசி வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போத் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா இவர் வந்து பேட் பண்றாருன்னா இன்னொரு கிராண்ட் லீக்ல பைஸ்கெட் ஆப்ஷன் கூட இவர் சூட்டபிளான ஆப்ஷனா வந்து இருப்பாரு. அடுத்ததா ஜான்சன் ஹோல்டர் பொறுத்தவரைக்கும் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவர் வந்து போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 25 பிளஸ் ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யாரு உங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மைக்கேல் லூயிஸ், கிளார்சன் இவங்க 2 பேரும் 50-50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கேன். காரணம், மைக்கேல் லூயிஸோட பேட்டிங் ஆர்டர் ரொம்ப 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 டவுன்ல வந்து வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட டாப் ஆர்டர்ல
அந்த ரூதர் ஃபுட்டா இருக்கட்டும், கிளாசனா இருக்கட்டும், அவங்க பேட்டிங் ஆட அப்போசிட் போறதுனால கேன் மேரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 7th டவுன் ஒரு 8th டவுன் தான் பேட்டிங் ஆடுறதுக்கு பாராரு. அந்த மாதிரி கீழே ஒரு பேட்டிங் ஆடுறது போயிருச்சு. இவர் பேட்டிங் இந்த படிக்க மேட்ச்ல பேட்டிங் ஆடுறதுக்கு வருவாரா அப்படிங்கறத ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஸோ அப்படி பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபரன்ஸா பிக்கா ட்ரை பண்றோம், ஒரு ரிஸ்கா ட்ரை பண்றோம்னா தாராளமா இவர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேஃபா போறேன்னு நினைக்கிறவங்க இவர் வந்து ஒரு 50 ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து கிளார்சன். ஸோ கிளார்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர். பட் ரீசெண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் பெருசா எதுவும் கிடைக்கல. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இவர் வந்து மஸ்ட் ட்ரை. அப்படி பவுலிங் ஆப்ஷன் எதுவும் இல்லைன்னா இவர் வந்து ஒரு 50 ஆப்ஷன் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ண கொடுக்குறேன். லைனர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இவர் பவுல் பண்ற மாதிரி இருந்தா இவருக்கு நான் டெலிகிராம்ல வந்து நான் இந்த இனிமேட் வந்து பண்றேன். இப்போ அடுத்ததான் ரோமன் பவுல். ரோமன் பவுலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இப்போ வந்து கொடுத்து பாருங்க. செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாருன்னா 50 ஆப்ஷன் தான். காரணம் இவர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது ரொம்பவே டவுன் ஆயிருக்கு இவரோட ஃபேண்டசி வேல்யூ. இவர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இவரோட பேட்டிங் ஆடுறத கொஞ்சம் கடைசி டவுனு கொண்டு போய் வச்சிருப்பாரு. கடைசியா அந்த 5வது ஓவர், கடைசியா ஒரு 5 ஓவர் இருக்கும் போதுதான் இவர் பேட்டிங் ஆடுறதுக்கு ஒரு அப்படி இருக்க பட்சத்துல இவரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காரணம் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா அதிக அந்த சிக்ஸராகவே வந்து டேக்கன் பண்ணுவார். எல்லா பாலுமே அந்த சிக்ஸரா அடிச்சு ஆடணுங்கிற மாதிரியே மைண்ட் ஆடுவாரு. அப்படி இருக்க பட்சத்துல கம்மியான பால்ல ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது பேட் செகண்டா பண்றாரு ஒரு 50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நயாம் யங்கை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் நயாம் யங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணிருக்க. காரணம் லாஸ்ட் மேட்ச்ல இவருக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷனே கிடைக்கல. டாப்பர்ல இருக்க 4 பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இவருக்கு பவுலிங் ஆப்ஷனே வந்து கிடைக்கல. இந்த மேட்ச் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 2 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கு. கம்பல்சரி விக்கெட் அப்படிங்கிறத இவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும் போது ஆப்ஷன்ஸ்ல சேஞ்சஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்தா லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கறத டீட்டெயில் வந்து பார்ப்போம். ரூதர் ஃபுட், ஓடென் ஸ்மித் அண்ட் ரியான் ஜான். ஸோ இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% கீழே வந்து பீப்பிள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரூதர் ஃபுட். ஸோ ரூதர் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் ஆர்டர் லாஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டவுன்ல இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச்ல செகண்ட் டவுனா ஒரு பேட்டிங் வந்து இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் விட்டுறது நமக்கு கிடைச்சிருந்துச்சு. காரணம் பேட் செகண்டா போடும் போது ஒரு ஃபேண்டசி வேல்யூ வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுதுங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பேட் செகண்ட் ஆஃப் பண்றாருன்னா மஸ்ட் ஒரு ட்ரை. கிட்டத்தட்ட ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காரு. டிஃபரன்ஸ் ட்ரை பண்ணி தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து இருக்கு. அண்ட் ஓடென் ஸ்மித், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஓடென் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் வருவாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ இவர் பவுலிங் ஆப்ஷன்ல இருந்து மட்டும் 2 விக்கெட் வரையும் இவர்கிட்ட வந்து நமக்கு கிடைச்சாலும் டிஃபரன்ஸ் பிக்கா இருக்கிறதா தாராளமா வந்து இவரை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச்ல என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட நம்ம போத் இன்னிங்ஸும் 1 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் அன்எக்ஸ்பெக்டான கேச்சஸ் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் ஒரு 8ல இருந்து ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் ரியான் ஜானை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவருக்கு வந்து ஒரு இம்பர் வந்து கொடுத்து பாருங்க. செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு 50 ஆப்ஷனா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் இவர் வந்து டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. அந்த 19வது ஓவர் அல்லது 20வது ஓவர்ல பவுல் பண்ற ஆப்ஷன் வந்து இருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட வந்து நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டடான அந்த 1 விக்கெட் அப்படிங்கிறத இவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவர் மஸ்ட் ட்ரை. அடுத்ததா அத்னாஸ், வெலால்கே அண்ட் நவீன் உலர். இவங்க 3 பேரும் ரொம்ப லோ பர்சன்டேஜ் வந்து இருக்காங்க. அத்னாஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல இவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு. காரணம் இவர் பேட்டிங் பிச். இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிச்சுக்கு தகுந்த நல்லாவே டேக்கன் பண்ணி பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அப்படிங்கும் போது இந்த பர்டிகுலர் மேட்ச் இவருக்கு வந்து ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் வெலால்கே பொறுத்த வரைக்கும்
போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் கேட்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு 12ல இருந்து ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட வந்து 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. இவர் செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது ஒன் ஆர் டீமுக்கு ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது ஒரு வைஸ் கேட் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நவீன் உல்லாக் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே கொடுத்து பாருங்க. அது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 டீம்ல கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. நவீன் உலகம் பொறுத்த வரைக்கும் அந்த டெத் ஓவர், அந்த 19வது ஓவர் வந்து பவுல் பண்றாரு. அப்படி பவுல் பண்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் இவர் பவுல் பண்றாருன்னா இவருக்கு வந்து 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் பண்ணும்போது 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் நான் போத் இன்னிங்ஸ்ல இவர் வந்து ட்ரை பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் இவர் பவுல் பண்ற மாதிரி இருந்தா இவருக்கு வந்து ஒரு கிராண்ட் லீக் வந்து வைஸ் கேட் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாப்போங்க. இங்க அடுத்தது ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கறத டீட்டெயிலா வந்து பார்ப்போம். கேஎல் மேரிஸை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் ஒரு எப்பறம் வந்து கொடுத்து பாருங்க. 4 ஓவருமே பவுல் பண்றாரு. அண்ட் பேட்டிங் ஆர்லயும் இன்னிங்ஸ் 1 down வந்து இறங்குறாரு. ரீசன்ட் ஃபார்ம் ஐஸ்லயும் எல்லா மேட்ச்லயும் வந்து ட்ரீம் டீம்ல 100% ட்ரீம் டீம்ல வந்து வந்திருக்காருங்க. ஸ்மால் லீக் ட்ரை பண்றாங்க. மோஸ்ட்லி இவரை தான் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேட் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. அடுத்த எவின் லூயிஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா இவருக்கு வந்து ஒரு எப்பறம் கொடுத்து பாருங்க. செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரீசெண்ட் மேட்ச் வைஸ்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவர் பேட் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி அளவு நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது அந்த இயர்லியா வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. ஆண்ட்ரூ நோக்கியா பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 1 or 2 டீமுக்கு கிராண்ட் லீக் ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது கேப்டன் அந்த வைஸ் கேட் ஆப்ஷன் கூட நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்ல என்ன பொறுத்தவரைக்கும் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆண்ட்ரூ பெச்சர் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றதோட செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது இவர் ஃபேண்டசி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து நிறைய வந்து இருக்கு. ஓகே, அடுத்ததான் கார்ன்வாலை பொறுத்த வரைக்கும் என்னை வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா தான் நான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். காரணம் இவர்கிட்ட வந்து பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு பெருசா எதுவுமே இல்லை. இவர் பவுலிங் ஆப்ஷனா லாஸ்ட் மேட்ச் எதுவும் கொடுக்கல. இந்த மேட்ச்ல ஒரு பவுலிங் பண்ற மாதிரி இருந்தா நான் ஒரு டெலிகிராம்ல வந்து இன்ஃபார்ம் வந்து பண்றேன். பவுலிங் பண்ணாருன்னா மஸ்ட் ட்ரை. பவுலிங் பண்ணலைன்னா இவர் வந்து 50-50 ஆப்ஷனா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. குயின்டன் டீகாக் போத் இன்னிங்ஸ்லும் ஒரு எப்பறம் வந்து கொடுத்து பாருங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது இவர் ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஜான்சன் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஒன்னா கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது வைஸ் கேட் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. 4 ஓவருமே பவுல் பண்றாரு. அண்ட் டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. டாப் ஆர்டர்ல பேட்டிங்க்கும் வந்துடுறாரு. அந்த தேர்ட் டவுன் வந்து பேட்டிங் வந்துடுறாரு. அப்படிங்கிற பட்சத்துல பேட்டிங்ல இருந்து ஒரு 20+ வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் டெத் ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட், செகண்ட் ஹாஃப் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் உபேக் மெக்காய் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்ட் ஹாஃப் பவுல் பண்றாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டடா வேணா 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் தீக்ஷனா பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணாருன்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்ததான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான பிளேயர்ஸ் யாரு அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. ஆண்ட்ரூ ஃபிளெச்சரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாருன்னா ஒரு இப்போ வந்து கொடுத்து பாருங்க. குயின்டன் டீகாக் 2 பேருமே போத் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது இவங்களோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஆண்ட்ரூ ஃபிளெச்சரை நீங்க வந்து ஒரு 50 ஆப்ஷனா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேட் ஆப்ஷனுக்கு சூட்டபிளான பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கறத பார்ப்போம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கைல் மேரிஸ், குயின்டன் டீகாக், ஜான்சன் ஹோல்டர், இந்த பர்டிகுலர் 3 பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் வந்து வைஸ் கேட் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து இருக்கும். அண்ட் ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற பட்சத்துல ஆண்ட்ரல் நோக்கியா, எவின் லூயிஸ், ஓடின் ஸ்மித், ஃபிளெச்சர், வெல்லல்கே, உபேக் மெக்காய், நவீன் உல்லாக், இந்த பர்டிகுலர் பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் வந்து வைஸ் கேட் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே வந்து சூப்பரான ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி எதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.